ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் ஈவனாக நமக்கு குக் ஆகும். நான் அந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 டம்ளர் தண்ணி, பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சமாட்டு சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாமே நமக்கு வெளியே வரும். எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பொடியாக நறுக்கி வச்ச 2 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் ஸ்டவ் வந்து நமக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். அப்படி வேகலைன்னா கூட கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதெல்லாம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு 4-5 கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக